சட்டி நிறைய இருந்துச்சு. ஸோ இவ்வளோதான் இருக்குது. அப்படி ஒரு கரண்டி நிறைய வச்சு இப்படிதான் கோயிலில் வைப்பாங்க. அவ்வளோதான். இப்போதான் நம்ம இந்த அவியல் கூட்டை ருசிக்க வேண்டிய நேரம். சிக்கனை வர சிக்கனை எடுத்து கையில் எடுத்து நக்குங்க வரட்டு கறி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இதை ஃபஸ்ட்டு போட்டு தனியாக பிணைஞ்சிட்டு இந்த மசாலா அப்படியே இந்த படப்பு சோறுதாங்க அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் மல்லிகா டெய்ரி சேனல். உங்களை வரவேற்பது நான் உங்கள் செல்வகுமார். இன்னைக்கு நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னா, எங்கள் வீட்டில் இன்னைக்கு அவியல் சிக்கன் கூட்டு. சிக்கனை போட்டு நம்ம அவியல் கூட்டு வச்சுருக்காங்க. ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஸோ நம்ம ரசமும் சிக்கன், அதாவது வாழைக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, கத்திரிக்காய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு கலவையாக செய்தது தான் நம்ம சிக்கன் அவியல் கூட்டு. ஸோ அதை தான் நம்ம சாப்பிடலாம். வாங்க வீடியோ கொடுப்போம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிவிடுங்க. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் ஐடி இருக்குது, இன்ஸ்டா ஐடி. வாங்க வீடியோ கொடுப்போம் நண்பர்களே. நம்மளுக்கான சாப்பாடு இங்கே இருக்குது. இங்கே பாருங்க, வாவ், சுட சுட சிக்கன் அவியல் கூட்டு. இது ஒரு வித்தியாசமாக இருக்குங்க, சூப்பராக இருந்துச்சு. இது வந்து கோயிலெல்லாம் இதை மாதிரி வைப்பாங்க. அவங்க மட்டனில் வைப்பாங்க, நம்ம சிக்கனில் ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். ரசத்தை பாருங்கள் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்கா. தக்காளி ரசம். ஸோ இதைத்தான் நம்ம வச்சு சாப்பிட போயிடும். ஃபஸ்ட்டு நம்ம ரசத்தை ஊற்றலாமா? எப்படி இருக்குது, தக்காளி ரசத்தை எடுத்து அப்படியே ஒரு கரண்டி ஊற்றுறோம். ஓகே, இது தக்காளி ரசமா இல்லை புளித்தண்ணியான்னு ஒன்றும் தெரியாது. ஓகே நண்பர்களே, அடுத்தபடியா இங்க பாருங்க, வா, இங்க பாருங்க, சும்மா தக 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 தகன்னு நின்றுதுங்க. சட்டி நிறைய இருந்துச்சு. ஸோ இவ்வளோதான் இருக்குது. அப்படி ஒரு கரண்டி நிறைய வச்சு இப்படிதான் கோயிலில் வைப்பாங்க. அவ்வளோதான். ஓகே நண்பர்களே, அன்பு சொந்தங்களே, ஓகே நண்பர்களே, நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு ரசத்தை டேஸ்ட் பண்ணுவோம். எங்கள் அம்மா வைத்த ஸ்பெஷல் ரசம். எப்படி இருக்குதா? ரசமும் நினச்சா ரசம் வச்சுக்கலாம், புளித்தண்ணி நினச்சா புளித்தண்ணி வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரசம். சூப்பராக இருக்குது. இதில் ரச பவுடர் இதெல்லாம் போட மாட்டாங்க. அம்மா ஃபுல்லாக மிளகு, சீரகம், பூண்டு இந்த மாதிரி தான் நேச்சர் ப்ராடக்ட். வத்தலாம் அள்ளி போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. ஓகே, இன்னொரு ரூபாய் எடுத்து சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் நண்பர்கள், வேற லெவல். ஓகே, இப்போ பாருங்க, இப்போதான் நம்ம இந்த அவியல் கூட்டை ருசிக்க வேண்டிய நேரம். சிக்கனை பாருங்க, சிக்கனை எடுத்து கையில் எடுத்து நக்குங்க சூப்பராக இருக்கலாம். ட்ரை பண்ணுங்க. இது சிக்கன் குழம்பா இல்லை மட்டன் குட்டானே, அந்த அளவுக்கு சமாதானமாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோ என்ன சொல்லுங்க. அந்த வேற வரட்டு கறி இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். இதை ஃபஸ்ட்டு போட்டு தனியாக பிணைஞ்சிட்டு இந்த மசாலா அப்படியே இந்த படப்பு சோறுதாங்க அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்படியே மட்டன் டேஸ்ட்ல இருக்கு, சூப்பராக இருக்கு. சிக்கன் கூட்டு மாதிரி வேற லெவல். இப்போ தனியாகவே சிக்கன் வரும், எலும்ப கீரை எடுத்துட்டு அப்பா வரமா வைப்போம். இதை மட்டுமே நல்லா பிணைஞ்சு
அதுலேருந்து ஒரு கருத்துண்டு எடுத்து அப்படி வச்சு அப்படி பேக் பண்ணி சாப்பிட்றோம். கோயிலில் இருக்கிற மாதிரி செம்ம ஃப்ளேவர் இருக்கு, செம்ம சாப்பாடுங்க. ஐயோ ஐயோ, அல்டிமேட் சூப்பர். இப்போ நல்லா குழச்சிட்டு இந்த கறி எவ்வளோ கண்டினியூவாக போடுங்க. அப்படிங்கிற மிளகாவோட சேர்த்து வச்சு அப்படி மூடி பேக் பண்ணி அப்படி இருக்கு. நம்ம வெரி ஃப்ளவர் வேற 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 மாதிரி. ஸோ சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே சால்னா கொஞ்சம் படிச்சு அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க, வேற லெவலில் இருக்கும். சிக்கன் மாதிரி இருக்காது, ஃபுல்லாக மட்டன் சாதம். வேற லெவலில் இருக்கு, அப்படி இருக்குது நண்பர்கள். நிறைய வாவ், இந்த கறி வச்சு அப்படி மூடி கொஞ்சம் மசாலா வாங்கி உள்ளே வச்சு பேக் பண்ணி சாப்பிடுவோம் நண்பர்களே. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக கோயிலில் செய்கிற மாதிரியே செஞ்சு நீங்கள் அவரைக்காய் இதில் வந்து வாழைக்காய் போட்டிருக்கோம், உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம், தக்காளி, பச்சை மிளகாய், வாழைக்காவும் கறிக்குழம்பு மாதிரியே தான். அந்த அளவுக்கு செம்ம தீவலாக இருக்கும். கத்திரிக்காய் முருங்கையோட போடலாம், இந்த அளவுக்கு முருங்கை போட்டால் பயங்கரமாக இருக்கும். எங்கள் வீட்டில் முருங்கை இல்லை, ஸோ அதனால போடலை. சரி நண்பர்கள், கடைசி அவங்களுக்கு இந்த மசாலா போட்டு பிணைஞ்சு நல்லா பட்டப்பு சோறு மாதிரி பிணைஞ்சி அப்படி உருட்டி தட்டி பண்ணுங்க. சிக்கனை உள்ள வச்சு மூடி அப்படி விதைச்சிட்டு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்பா வயிறு இல்லை. சூப்பராக இருக்குங்க, சண்டே ஸ்பெஷல் பயங்கரமாக இருக்கு. ஸோ அவ்வளோதான் நண்பர்கள், நான் இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்க போகிறேன். ஸோ முடிச்சுட்டு அப்படியே தூங்கிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்துட்டு அப்புறம் இரவு 8 மணிக்கு லைவ் போடணும். ஸோ எல்லோரும் லைவுக்கு நேரம் இருந்தால் நைட்டு 8 மணிக்கு வாங்க, பகலில் 3 மணிக்கு போடுறோம், இரவு 10 மணிக்கு கூட போடுறோம். நீங்கள் எந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ வாங்க. இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க, ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க நண்பர்களே. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிங்க. செல்வ பெருமாள் செல்வம் ஃபேஸ்புக் இருக்குது, இன்ஸ்டா இருக்குது, ரெண்டுமே செல்வ பெருமாள் தான். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ. இன்னொரு லைவில் அவங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் செல்வ பெருமாள். தூத்துக்குடி. பாய்.